மனித குலத்திற்காக இயேசுவின் நிபந்தனை இல்லாத அன்பு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபையானது இயேசுவின் திருவுடல் திருரத்தம் பெருவிழாவை மிக மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றது. இப்பேற்பட்ட நாளிலே என்ன ஒரு சிந்தனை நமக்கு இது தருகின்றது? நிபந்தனை இல்லாத அன்பை கடவுள் இந்த திருப்பலியின் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றார். திருப்பலி என்பது ஒரு முக்கியமான ஒரு பங்கு கிறிஸ்துவ வாழ்வில். இந்த நிபந்தனை அற்ற அந்த அன்பை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். இது ஒரு சடங்கல்ல, இது ஒரு அன்பின் அடையாளம். இந்த அன்பிலே நிபந்தனையற்ற ஒரு அன்பை நமக்கு பகிர்ந்து தருகின்றார். திருப்பலி நமக்கு தருகின்றது அன்பின் உணவாக மற்றும் ஈகையின் அடையாளமாக, ஒற்றுமையின் அடையாளமாக இந்த திருப்பலி நமக்கு திகழ்கின்றது. இயேசுவின் அன்பும் மனித குலத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இயேசு சிறந்தவர்களுக்காக தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் எல்லாருக்குமே தன்னுடைய அன்பை வாரி வழங்கியிருக்கின்றார். அதுவும் நிபந்தனை இல்லாமல் கொடுத்திருக்கின்றார். அவர் இந்த கடைசி ராவுணவிலே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தருகிறேன் என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, உங்களுக்காக நான் கையளிக்கின்றேன், இந்த உலகிற்காக நான் கையளிக்கின்றேன், இது என் உடல், இந்த பாவ குலத்திற்காக என்னுடைய இரத்தத்தை நான் சிந்துகின்றேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார். இதுதான் நிபந்தனை இல்லாமல் இருக்கின்ற ஒரு அன்பு. நாம் இந்த உலகத்திலே பார்க்கின்றோம், நிபந்தனையோடு இருக்கின்ற அன்பை பல்வேறு இடங்களிலே பல்வேறு நேரத்திலே நாம் பார்க்கின்றோம். பொருளுக்காக, பணத்திற்காக, உறவிற்காக, மதிப்பீட்டிற்காக சில மனிதர்கள் நிபந்தனையோடு அன்பு செய்வதை பார்க்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த திருப்பலியின் வழியாக நமக்கு உணர்த்துவது, தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் முழுமையாக நமக்கு தந்திருக்கின்றார் என்று சொன்னால், இது ஒரு நிபந்தனை அற்ற ஒரு அன்பாக இருக்கின்றது. நாம் ஏன் திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும்? எதற்காக நாம் திருப்பலியிலே கலந்து கொள்கின்றோம்? நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு நமக்காக தன்னுடைய வாழ்வை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்விலே நமக்கு பகிர்தல் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். மாற்றம் அடைய வேண்டும் என்று நாம் திருப்பலியிலே கலந்து கொள்ளத்தான் நாம் வந்திருக்கின்றோம். யோவான் எழுதிய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், 6வது அதிகாரத்திலே 51வது வசனத்திலே, நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு, என்னை உட்கொள்ளுகின்றவன் அவன் என்றுமே சாகான் என்ற ஒரு வாக்குறுதியை தருகின்றார். இது ஒரு வாக்குறுதி மட்டுமல்ல, வாழ்க்கையின் அன்பின் அடையாளமாக நமக்கு கொடுக்கின்றார். அழைக்கின்ற அன்பாக இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிபந்தனை இல்லாமல் இருக்கின்ற ஒரு அன்பை நாம் மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். வாழவும் பகிரவும் இந்த திருப்பலியானது, இன்றைய திருவிழாவும் நமக்கு அழைக்கின்றது. ஆகவே நாம் உணர்வோம், பகிர்வோம், அவரோடு வாழ்வோம், வாழ்கின்ற பொழுது பகிர்ந்து வாழ்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை முழுமையாக ஆசீர்வதிக்கட்டும், உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.